எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துலாத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. குரு பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி தற்போது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி மிதுன ராசிக்குள்ள நுழைகிறார். எவ்வளவு காலங்கள் மிதுனத்தில் சந்திரிக்க போறார் அப்படின்னு பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் மிதுனத்துல இருக்க போறார். இதுல சில குறிப்பிட்ட காலங்களான அக்டோபர் 2025, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டங்கள்ல குரு அதிசார கதியில பயணித்து ராசிக்கு 2ஆம் இடமான கடகத்துல உச்சம் பெற்று பிறகு மீண்டும் பாத்தீங்கன்னா வக்ரம் பெற்று ராசிக்குள்ளேயே வருவாருங்க, மிதனத்துக்குள்ளேயே வருவார். சரிங்களா? ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா கடந்த காலங்கள்ல ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்து இருந்தாருங்க. 6ஆம் அதிபதி 8ல மறையார். அதே மாதிரி 3ஆம் அதிபதியும் அவர் தான், அவரும் 8ல மறையிறது சிறப்பு கிடையாது. கடந்த காலங்களில் கொஞ்சம் சுமாரான பலன்களையே குரு பகவான் கொடுத்திருப்பார். குறிப்பா புதிய முயற்சிகள்ல தடை தாமதங்களை கொடுத்திருப்பார். ரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால சில ஏமாற்றங்களை கொடுத்திருப்பார். அதே மாதிரி 6ஆம் அதிபதி 8ல மறையறனால ஒரு சிலருக்கு தேவையற்ற ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மறைமுகமான வழியில சில பிரச்சனைகள், எதிரி தொல்லைகள், எதிர்ப்புகள், வேலை ரீதியா சில எதிர்ப்புகளை கொடுத்திருப்பார். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் அதுக்கான ரெகக்னேஷன் பெருசா கொடுத்துருக்க மாட்டாங்க. நீ இன்னும் வேலை செய்யணும், இன்னும் வேலை செய்யணும் தான் சொல்லியிருப்பாங்க தவிர உங்களோட குறைகளை மட்டுமே பார்த்துருப்பாங்க, நிறைகளை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ இத்தகைய தன்மைகளை தான் பாத்தீங்கன்னா குரு கடந்த காலங்களில் கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியத்துல ராசிக்கு 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த குரு பகவான் நிச்சயமா நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்க போறார். ஸோ அதாவது மிதுனத்துக்கு அடுத்தபடியா இந்த காலகட்டங்கள்ல துலா ராசிக்காரங்களுக்கும் அதற்கடுத்து கும்ப ராசிக்காரங்களுக்கும் நல்ல ஒரு நிறைவான ஒரு பலன்களை குரு கொடுக்க போறார் இந்த குரு பயிற்சியில் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இந்த குரு பயிற்சி. சரிங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது துலாத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சிறப்பான பலன்கள் கொடுக்குது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், பாக்கியத்துல குரு வரும்போது உங்களோட எண்ணங்கள் மேம்படும். தெளிவா இருப்பீங்க, தெளிவா யோசிப்பீங்க. எதுக்குமே பாத்தீங்கன்னா பதட்டப்பட மாட்டீங்க. ஒரு பிரச்சனை வருதா, அமைதியா ரிலாக்ஸா இருந்து வரட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு முடிவு பண்ணி அந்த பிரச்சனையை தீர்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஆன்மீக ஈடுபாடுகள் மனசுல அதிகரிக்கும். 5ல ராகு, 9ல குரு. கோயிலுக்கே போகாதவங்க கூட துலாத்துல பிறந்தவங்க இந்த காலகட்டங்கள்ல கோயில்களுக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. ஆன்மீக தொண்டுகள் அதிகமா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாம திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் நிறைவா தற்போது கிடைக்கும். துலாத்துல பிறந்து யாருக்கெல்லாம் அந்த புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தாமதமாய் கொண்டிருக்கிறது, ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது இந்த காலகட்டங்கள் புத்திர பிராப்தியை உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? பாக்கியத்துல இருந்து 5ஆம் இடத்தை குரு பார்ப்பாருங்க. 2வது ராசியையும் குரு பகவான் பார்ப்பாருங்க. இப்போ நிறைவா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் குரு செய்வார். திருமண வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுப்பார். நல்ல ஒரு வாழ்க்கை துணை கொடுப்பார். மனம் போல் மாங்கல்யம், உங்களுக்கு மனசு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை துணையர் தற்போது கிடைப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால, ராகு குருப்பார்ல இருக்கிறனாலையும் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். காதல் திருமணத்துல வெற்றியை கொடுப்பார். அதுதான் விஷயம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பெற்றோரோட சம்மதத்தோட திருமணம் முடியறதுக்கான சில விஷயங்களையும் இந்த குரு செய்வார் அப்படின்னு சொல்லலாம். 2வது பாத்தீங்கன்னா, வேலை ரீதியா எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது, வேலை செய்யறவங்க அல்லது வேலை தேடுறவங்களுக்கு அந்த செய்கின்ற வேலையில சில பிரச்சனைகள் இருக்கு. ரொம்ப இடுக்கட்டமா இருக்கு. சரி, என்னால முடியல, நான் வேலை ரிசைன் பண்ண போறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, எனக்கு ஜாபே பிடிக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் தற்போது அந்த வேலை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும் இந்த குரு பார்வை. மேலும் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சேஞ்சஸ் வாழ்க்கையில் நிறைய நடக்கும். மாற்றங்களை அதிகமாக துலா ராசிக்காரங்க சந்திக்க போறீங்க இந்த குரு பயிற்சியில. மற்ற ராசிக்காரங்களை விட உங்களோட வாழ்க்கையில நிறைய நல்ல நல்ல மாற்றங்களை குரு கொடுப்பார். சேஞ்சஸ் அதிகமா கொடுப்பார். வேலை ரீதியா, துறை ரீதியா நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். ஒரு ஜாப் சேஞ்ச் கண்டிப்பா உண்டு. அட்லீஸ்ட் ஒரு சின்ன இடம் மாற்றமாச்சும் தற்போது கிடைக்கும் வாழ்க்கையில. சரிங்களா? அப்போ யாரெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் வேலை மாறலான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா தாராளமா நீங்க வேலை மாற்றம் செய்யலாம். நல்ல நிறைவான ஒரு சம்பளத்தோட நல்ல நிறைவான ஒரு வேலை தற்போது கிடைக்கும்.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, உடன் பிறந்த ரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால இருந்து வந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் கண்டிப்பா சரியாகும். சொத்து பிரச்சனை, சொத்து தகராறு தற்போது தீரும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். அதே மாதிரி கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்குன்னு சொல்லிட்டு வழக்குகள் யாருக்கெல்லாம் வந்து ஒரு நிலுவையில் இருக்கு, இன்னும் வழக்குகள் முடியாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமா வரும். சரிங்களா? அந்த கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு ஃபேவரா வந்து முடியறதுக்கான அனைத்து விஷயங்களையும் குரு செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தந்தை சம்பந்தப்பட்ட வழியில ஒரு ஏற்றம், தந்தை வர்க்கம், தந்தையின் உறவுகளால் சார்ந்த உறவுகளால் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த குரு பகவான் கொடுப்பார். நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார். எல்லா தரப்பினரும், அதாவது நீங்க எந்த தரப்பினர் இருந்தாலும் சரிங்க, சின்ன படிக்கிற பசங்களா இருந்தாலும் சரி, திருமணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு 40, 50 வயது கடந்தவங்களா இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு வயதிற்கு ஏற்ற மாதிரியான நல்ல விஷயங்களை குரு நிச்சயமா கொடுத்தே தீருவார். அதற்கு அடுத்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும்? ஹெல்த் ரீதியா இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல இருந்தது அனைத்து விதமான பிரச்சனைகளும் குரு தீர்த்து வைப்பார். மருத்துவ செலவுகள் குறையும். இதனால் வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்த தேவையற்ற ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்திருப்பார். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பா வந்து அந்த ஹெல்த் ரீதியான பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கும். ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்ராட் சார்ந்த விஷயங்கள், அதாவது வெளிநாட்டுல ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வேலையும், நல்ல ஒரு படிப்பு சார்ந்த விஷயம், ஒரு ஏற்றத்தையும் நிச்சயமா உறுதியா கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து சுய தொழில் செய்கிறவங்களுக்கு செய்கின்ற தொழிலில் ஓரளவுக்கு மாற்றத்தை குரு உண்டு பண்ணி கொடுப்பாருங்க. சரிங்களா? தொழிலில் ஒரு மாற்றம் செய்யலான் இருக்கீங்க. இந்த தொழில் வந்து ரொம்ப ஓடவே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது, டல்லாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு மாற்றம் செய்யலான் இருக்கீங்கன்னா தாராளமாக தற்போது நீங்கள் செய்யலாம். சரிங்களா? அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட, கேஸு, ஆயில், கருப்பு நிறம் சம்மந்தப்பட்ட, அது மட்டும் இல்லாமல் குரு சம்மந்தப்பட்ட அந்த ஸ்வீட்ஸு, ஜுவல்லரி ஷாப்பு, தங்க நகைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி, கல்வித்துறை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த குரு பயிற்சி இவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு ஃபேவரான விஷயங்கள் கண்டிப்பா செய்யும். அப்ப வேலை ரீதியாவும் சரிங்க, தொழில் ரீதியாவும் சரிங்க, குரு நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி பொருளாதார நிலை எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது, பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை சந்திப்பீங்க. நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பார்ப்பீங்க. அதிலும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டங்கள்ல குரு அதிசார கதியில பயணித்து 10ஆம் இடத்துல உச்சமாகி 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப கடன் வாங்கி தொழில் செய்து அதனால ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பார்ப்பீங்க. கடனால் ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும், நல்ல ஒரு மாற்றத்தையும் குரு பகவான் நிச்சயமா உறுதியா கொடுப்பார் உங்களோட வாழ்க்கையில அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டங்கள் நிறைவான பலன்களை உறுதியா செய்ய போது, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில சந்தோஷமான விஷயங்கள், திருப்பு முனைகள் நிறைய நடக்க போகுது. மாற்றங்கள் நிறைய நடக்க போகுது குரு பயிற்சியில. இந்த மாற்றங்கள் எல்லாமே சுப மாற்றங்களா தான் இருக்கும். நல்ல விஷயத்துக்கான ஒரு மாற்றமா தான் இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில், அதாவது ஃபர்ஸ்ட்டு, அதாவது ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சாலும், ஆனால் போக போக அதுதான் உங்களோட வாழ்க்கையில சரியான ஒரு பாதையா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிய வரும். ஸோ அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்களை குரு நிச்சயமா கற்றுக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். நல்லபடியா பயன்படுத்தி வாழ்க்கையில வந்து முன்னேறுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.